இனி கட்சி பேரு மக்கள் நீதி மையம் இல்ல, மக்கள் நீதி மாயம். உலகநாயகன் கட்சியோட சின்னம் டார்ச் லைட், ஆனா பேட்டரி திமுகவோடது. கட்சி நடத்தினா பரவாயில்ல, வாட்ஸ்அப் குரூப் நடத்தினா இப்படித்தான். சீமான் கிட்ட கட்சி இருக்குது ஆனா சின்னம் இல்ல, ஆண்டவர்கிட்ட சின்னம் இருக்குது ஆனா கட்சி இல்ல. இப்படி சோசியல் மீடியாவில் கலந்து கட்டி அடிக்கிறாங்க கமலையும் கமலோட கட்சியையும். கடந்த 2 நாட்களா கமல் பத்தி, மக்கள் நீதி மையம் பத்தி அவ்வளவு மீம்ஸ். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணியில கமல் இணைய போகிறாரு. தென் சென்னை அப்படி இல்லைனா கோவையில அவர் போட்டி போட போறாரு. இந்த முறை திமுக ஆதரவு இருப்பதனால அவர் எம்பி ஆகி டெல்லி போவது உறுதி. உதயநிதி சப்போர்ட் காரணமா இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு பல செய்திகள் வந்த நிலையில கடந்த வாரம் அறிவாலயம் வந்து திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருந்தாரு கமல். இதுக்கப்புறமா இந்த முறை மக்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டியிட போறதில்ல. அதே சமயம் திமுக கூட்டணி கட்சிக்கு ஆதரவா 40 தொகுதிகளையும் பிரச்சாரம் பண்ணுவோம். 2026ஆம் ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய மாநிலங்களவை தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு 1 சீட் ஒதுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த அறிவிப்பும் கமலோட முடிவும் பலருக்கும் அதிர்ச்சி. குறிப்பா மக்கள் நீதி மையத்துல இருக்கக்கூடிய நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு பேரதிர்ச்சி. ஒரு சீட்டுக்காக இப்படி மனசு மாறிட்டாரே, தேர்தலில் நின்று வெற்றி பெறாம குறுக்கு வழியில ராஜ்யசபா சீட் வாங்குறதா, நம்மையும் கட்சியையும் மக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு பொங்கிட்டாங்க. விளைவு இப்படி கிண்டல் மீம்ஸ் கொடி கட்டி பறக்குது. நெட்டிசன்களோட வைரலான பதிவுகளுக்கு பதில் சொல்ல முடியாம தவிக்கிறாங்க கமல் கட்சியினர். ஒரு ராஜ்யசபா சீட் வாங்குறதுக்காக கட்சி நடத்துறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால பிடிப்பாங்க. ஒரு மானம் இல்ல, அதுல ஈனம் இல்ல, அவர் எப்போதும் வால் பிடிப்பாரு, எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தோட ஆட்டத்தை ஒளிப்பேன்னு பாடல் வரிகளை எக்ஸ் தளத்துல பதிவிட்டாரே கமல். அத்தனையும் நடிப்பா. அந்த வீரம் எங்க, அந்த மானம் எங்க? ஆழ்வார்பேட்டை ஆண்டவர் தேனாம்பேட்டை முதல்வர்கிட்ட இப்படி சரண்டர் ஆகிட்டாரே அப்படின்னு திட்டி தீக்குறாங்க கட்சியில மீதம் இருக்கிறவங்க. இந்த முடிவு சரியா அப்படின்னு கேக்குறவங்க கிட்ட என் இடத்துல இருந்து பாருங்க, என் நிலை புரியும் அப்படிங்கிறாராம் கமல்ஹாசன்.